ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்துருச்சு இல்லையா, இதில் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய வழிபாடு தான். மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த விரதம் இந்த உமா மகேஸ்வர விரதம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விரதம் இந்த உமா மகேஸ்வர விரதம். வாழ்க்கையை சுபிட்சமாக மாற்றக்கூடிய இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி கடைபிடிச்சு இந்த விரத வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு விரதங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு மிக்கதாக இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையான கார்த்திகை சோமவார விரதம், பௌர்ணமி, அமாவாசை ஆகிய விரத நாட்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கோ அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு விரத நாள்னே சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதத்திற்கு உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய மிக உன்னதமான விரதம் இந்த உமா மகேஸ்வர விரதம். ஏற்கனவே சேர்ந்து இருந்த தம்பதிகள் வாழ்க்கையில் இல்லறம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு செய்யலாம். பொதுவாக உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாத பௌர்ணமியில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம். அப்படி புரட்டாசி மாத பௌர்ணமியில் சிவன் பார்வதி இணைஞ்சு இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரர் சிலையை வச்சு வழிபாடு செய்யலாம். புரட்டாசி மாதத்தில் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் தொடர்ந்து 16 வருடங்கள் கடைப்பிடிக்கணும். 16 வருடங்களுக்கு பிறகு வீட்டில் வச்சு வழிபட்ட உமா மகேஸ்வரர் சிலையை ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சாஸ்திர விதிமுறைகளில் சொல்லுது. ஆனால் இப்படி 16 வருடங்கள் தொடர்ந்து எல்லாருனாலையும் உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த உமா மகேஸ்வர விரதத்துக்கு இணையான பலனை கொடுக்கக்கூடிய விரதத்தை ஒவ்வொரு மாதத்திலையும் குறிப்பிட்டு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளுமே உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினமான திருக்கார்த்திகை தீப திருவிழா அன்றும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடிச்சு தான் மகாவிஷ்ணுவே மகாலட்சுமியோடு மீண்டும் இணைந்ததாக புராணங்கள் சொல்லுது. சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல கணவன் மனைவி எப்போதும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர, அப்புறம் தம்பதிகளுக்குள் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமையும், அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைச்சு நிற்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலமாகவும் இல்லறம் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில் உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சிவன் பார்வதி இணைந்து இருக்கும் விக்கிரகம் இல்லை படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து அந்த மேடையில் அதை விரித்து அதுக்கு மேலே வச்சு வாசனை மலர்களால் அலங்கரித்து தீபமேற்றி வச்சு சிவன் பார்வதி மந்திரங்கள் இல்லைனா சிவபுராணம் சொல்லி வழிபாடு செய்யலாம். 108 அஷ்டோத்திரம் தெரியும்னாலும் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம். சிவன் பார்வதி படத்துக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கயிறை வச்சு அதில் பக்கத்தில் அதிரசம், பழம், பால் இப்படி நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யலாம். அன்று முழுவதும் விரதம் இருக்கணும். அன்றைய தினம் வயதான தம்பதிகளை வீட்டுக்கு அழைச்சி உணவளித்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். தம்பதிகளாக இல்லைன்னா யாராவது வயதானவருக்கு உணவளித்து ஆசி நாம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா மாலையில் சிவன் பார்வதி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு சிவன் பார்வதியை மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்.
இது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான். கண்டிப்பாக எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் முக்கியமாக சந்தோஷம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அதனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இந்த விரதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.